மதுரை மாவட்டம் மொக்கத்தான்பாறை கிராமத்தில் 14 குழந்தைகளுக்கு எலி காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அண்மையில் திடீர் காய்ச்சலுக்கு 3 வயது சிறுவன் உயிரிழந்த பிறகே மொக்கத்தான்பாறை கிராமத்தின் பிரச்சினைகள் வெளிச்சத்திற்கு வரத் தொடங்கியுள்ளன. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள கிருஷ்ணாபுரம் பகுதியில் அமைந்துள்ளது மொக்கத்தான்பாறை கிராமம். 100க்கும் அதிகமான மலைவாழ் மக்கள் வசித்து வரும் இந்த கிராமத்தில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு 3 வயது சிறுவன் காய்ச்சலால் உயிரிழந்தார். 14 குழந்தைகளுக்கு உசிலம்பட்டி மற்றும் மதுரை அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் இரத்த மாதிரிகளை ஆய்வு செய்ததில் 14 குழந்தைகளுக்கு எலி காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. என் தங்கச்சி பிள்ளைய மட்டும் ஆம்பளை பையன் அவன் இறந்து போயிட்டான். அவனை மட்டும் காப்பாற்ற முடியல. இப்போ ஒரு குழந்தை ஐஸ் வார்டில் வச்சுருக்காங்க, ஒரு குழந்தைய பெட்டில் வச்சுருக்காங்க மருதையில் தான். இப்போ இங்கே வச்சுக்கிறது இப்போ ஒரு 4 குழந்தைய ஏற்றிட்டு வந்து வச்சுருக்காங்க. ஆனால் மேலும் மேலும் அதிகாரியை இன்னும் எங்களுக்கு உதவி செஞ்சால் எங்களுக்கு நல்லா இருக்குது. எங்கள் பிள்ளைகளனாலும் இன்னும் நாங்கள் இழந்துருவோமான்னு எங்களுக்கு பரிதாபமாக இருக்குதுங்க சார். சுத்தமான குடிநீரும் முறையான மருத்துவ சிகிச்சையும் இல்லை என மொக்கத்தான்பாறை மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆரம்ப சுகாதார நிலையத்தின் அலட்சியமே 3 வயது சிறுவன் உயிரிழப்புக்கு காரணம் எனவும் அவர்கள் புகார் கூறியுள்ளனர். ஆஸ்பத்திரியில் எங்களை அப்படியே அந்த பெரிய டாக்டர் வரும்போது பார்ப்பாங்க. இல்லைன்னா காசு பணம் இருந்து கொடுத்தோம்னா கொஞ்சம் பார்ப்பாங்க, இல்லைன்னா சரியாக கண்டுக்காதுங்க. ஆமாம், பொறுங்க பார்ப்போம், கொஞ்சம் காசு கொடுங்க, பணம் கொடுங்க, அப்படின்னா தான் பார்க்க முடியும் அப்படின்வாங்க. ரொம்ப அரட்டுங்க அது. ஆஸ்பத்திரியில் சுத்தமான குடிநீர் இப்போ தான் போர் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ தான் அடிக்குள்ளா போட்டு உங்களுக்கு இது வயிற்றம் தண்ணியை கொண்டு தரேன் அப்படின்னு இது பண்ணிக்கிருக்காங்க. ஆமாம், இந்த குழந்தை எப்படி ஆகி போன பிற்பாடு தான் இப்படிலாம் பார்த்து கொண்டு இருக்கு. எல்லாம் சரியாக கண்டுக்காதுங்க. தண்ணிக்கெல்லாம் அந்த மலைக்குள்ளே போய் மோந்துட்டு தான் வருவோம். நடந்து போய் மோந்துட்டு வருவோம். அந்த பாறை அந்த மூலிகாட்டில் சொனை இருக்குது, பெரிய சொனையாகும். அதெல்லாம் தண்ணி மோந்துட்டு வருவோம். எடுத்து இது பண்ணி கொடுப்போம். கிராம மக்களின் குற்றச்சாட்டுகளுக்கு மதுரை மாவட்ட சுகாதார இயக்குநர் குமரகுரு மறுப்பு தெரிவித்துள்ளார். குழந்தைக்கு காய்ச்சல் இருப்பதை கண்டறிந்தவுடனே முகாம் அமைத்து சிகிச்சைக்கு அழைத்ததாகவும், ஆனால் சிகிச்சைக்கு குழந்தையை கொண்டு வராததால் காவல்துறையின் உதவியுடன் சிகிச்சை அளித்ததாகவும் கூறினார். மேலும் குளிப்பதற்காக கட்டி கொடுக்கப்பட்ட தண்ணீர் தொட்டியில் இருந்த நீரை மொக்கத்தான்பாறை கிராம மக்கள் அனைத்து தேவைகளுக்கும் பயன்படுத்தி வந்ததால் தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக மதுரை செய்தியாளர் பிரசன்னாவுடன் பிரியா.